நேற்றோடு அசுர தொலைவில் முடிந்துவிட்டது. உண்மைதான். எப்போது பார்த்தாலும் உன்னை நான் நேரத்தில் பார்க்கிறேன். நீ எப்போது பார்த்தாலும் அரண்மனையிலே அழுத கடல் சிந்தையமாகிறதா? அதற்காக உன்னை வரவழைக்க வேண்டும், உன்னோடு சல்லாபத்தில் ஈடுபட வேண்டும், ஆசா பாசத்துடன் பேச வேண்டும். அதற்காக இங்கு ஏற்பட்ட கிடையாது. அப்படியா? உன்னை பார்க்கின்ற பொழுது செந்தாமரை போன்றிருக்கிறார்கள். முத்துப்பற்கள் போகலப்படுவார்கள். அழகிருக்கே வருவாய். உன்னை கண்டதும் எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அடி ஆசைக்கிளியே அழகு சிலையே உங்களுக்கு மட்டுமா ஆசை இருக்கும்? எனக்கு தான் ஆசை இருக்கின்றது. சுவாமி, காத்திருந்தாதான் கோவில் கிடக்கு, கூத்திருந்தால் காதல் கிடக்கு. நிச்சயமாக. எப்படி தெரியுமா? எப்படி? புது வலையில அரசி கொண்டையில காடடத்தி மாமன் கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. புது வலையில அரசி கொண்டையில காடடத்தி மாமன் கிட்ட பேச போறேன் மணிக்கணக்கா. ராமனே விலகு பாட்டு
இருக்கிறார்களே யார் இவர்கள்? அவன் முகத்தை பார்த்தாயா? அவன் முகத்தில் இருக்கும் அந்த மீசைகள் எப்படி இருக்கு? நம்ம அரண்மனையில் பணிப்பெண்கள் இருக்கக்கூடிய அந்த குடம்பக்கத்தை போல இருக்கின்றது அவன் மீசை. அது மட்டும் கிடையாது. அவனுடைய முகத்தை பார்த்தாயா? கச்சிதமாக சொன்னாய். ஆமா, அது மட்டும் கிடையாது. அவன் முகத்தை பார்த்தாயா? இந்த புது வீடு கட்டினா அந்த விஷ்ணு பொம்மை வைப்பாங்க பாத்தியா? அது போல இருக்கிறது அவன் முகமாகப்பட்டது. நமக்கு அரண்மனைக்கு வர தகுமா? நல்லவனா இருந்தா தூங்குமானிஷா. அவன் கெட்டவனா இருக்கு. வஜ்ராயுதத்தை கொண்டு அவனை கொன்று குவித்து பாருங்கள். கோடி தேவர்களுக்கு தலைமை பகல்ல புண்ணு செய்வது பகல்ல புண்ணு செய்வது ஆடு மாடு கோழி பன்னி நாய் தாங்க பகல்ல புண்ணு செய்யலாம் பகல்ல ஏழை புண்ணு செய்வோம். உணர்ச்சி வசம் செய்வதற்கு எருமை முதல் யானைக்கடை 84 ஜீவச்சந்தருக்கும் எந்த நேரம் என்பது கிடைக்காது. ஆமா, சுருக்கமா சொல்றேன். நாடகக்காரன் இரவலியா புரட்சி செய்யறான். நான் கேட்கிற கேள்வி மட்டும் படிச்சுடுவோம். ராஜா கேட்டார்ல, ராத்திரிக்கு பூரா ஒவ்வொரு ஊரா நம்ம கூத்தாடுறோம். ஆனா பகல் நேரத்துல தான் போறோம். யாருக்கு எப்போது இடம் கிடைக்குமோ அப்போதுதான் எதை செயல்பட்டு. ஆனா சிவந்த வீட்டிலே நாய் நுழைவது போ என் நாட்டுக்கு வந்தது வந்தாம என்னை வாடா போடா என்று பேசும் அளவிற்கு யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? நம்ம தம்பி நான் யார் தெரியுமா? உள்ளாக்கோ கெட்டு பட்டேன். என் நாட்டிலே சிவபூஜையில் நாய் நோண்டு போல் வந்தது வல்லாமல் அத்துமீறி பேசுகிறாயே. அந்த தைரியம் சொல்றோம். இப்ப நம்ம கத்தி நான் தீட்டிடுவேன். இப்ப மகட்டே இருக்குது. ஆமாங்க தீட்டிடுவாரு. ஆமாங்க ஏன்னா நம்ம கிட்ட தான் சாண கல் இல்லையா? தீட்டிடுவாங்க. தீட்டிடுவாரியா? தீட்டாமா இல்ல அவன் கத்தி தீட்டு வர போறாங்க. நான் இந்த பக்கம் கத்தி தீட்ட போறாங்க. ஏற்கனவே நீ பரிதி வச்சிருந்தோம். நல்லா கேட்டான் போய் கேட்டேன். ஏண்டா எதற்காக கேட்டேன்? உங்களோட அமரைக்கு வருவதற்காக. அவனை உயிரோடு விடலாமா? முடிய மட்டும் முடிய மட்டும் முடிய மட்டும் நீ செய்த போதும் சாமர்த்தியம் உண்டோ?
மூன்று உலகமழியும் மட்டும் என்னை வெல்ல போறேன்னு சொல்லி இது நீ நினைப்பது பகல் கனவு. ஆனால் நான் உன்னை போன்ற அசுரர்கள் விடவாடாடி மிஞ்சியவன் அசுரனே இல்லடா. தப்பித்து ஓடிவிட்டான். ஆனா அவன் ஓடிய இந்த நாட்டு நாம இந்த தேவலோகமே நமக்கு அடிமையாக கேட்டாலே ஒரு கேள்வி முகத்தில் இருக்கிற மீசையா போடப்ப கட்டியா அவன் விடலாமா வீட்டுலாம்